ஹாய், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சாக்கோ லாவாவோட ரெசிபி தான். ரொம்ப நாளாக சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டுட்டு இருந்தாங்க. செஞ்சாச்சு, வீடியோவும் அப்லோட் பண்ணியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நிறைய ரெசிபி அப்லோட் பண்ண போகிறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கப் கூட எடுத்துக்கோங்க, இல்லைனா சாக்கோ லாவாக்குன்னு அலுமினியம் ஃபாயில் வச்சுருக்கோம், அது கூட எடுத்துக்கோங்க. பட்டர் தடவி கொக்கோ பவுடர் கோட் பண்ணிக்கலாம். நான் வந்து பட்டர் தடவாமல் கொக்கோ பவுடர் மட்டும் இது பண்ணியிருக்கேன். எப்படி வேணுமோ எடுத்துக்கோங்க. கோட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தனியாக வச்சுக்கோங்க. டார்க் சாக்லேட்டை வந்து இது மாதிரி சீவி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பட்டர் ரெண்டையும் ஆட் பண்ணி பாயில்டு வாட்டரோட மேலே வைக்கணும். அந்த அடிப்பாட்டு வந்து தண்ணியில் படவே கூடாது, பட்டுச்சுன்னா பர்ன் ஆயிரும் சாக்லேட்டு. அதனால் அந்த எவாப்ரேஷனில் தான் அது வந்து மெல்ட் ஆகணும். இது மாதிரி நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மெல்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு எக்கு சேர்த்துக்கோங்க. எக்கு சேர்க்கலைன்னா 1/4 கப் கண்டென்ஸ்டு மில்க் எடுத்துக்கோங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி திக்கன் ஆகும். எக்கு சேர்க்குற மாதிரியே கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்தாலும் இது மாதிரி திக்கன் ஆகும். நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பவுடர் பண்ண சுகர் எடுத்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்தவித கட்டியும் இருக்கக்கூடாது. கண்டென்ஸ்டு மில்க் எடுத்திங்கன்னா சுகர் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. வெனிலா எசன்ஸு கொஞ்சம் ஆட் பண்ணி நெக்ஸ்ட்டு வந்து மைதா 1.5 டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணணும், போதும். அதுவே எந்தவித கட்டியும் இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஈக்குவலாக ஊற்றிக்கோங்க, ஏன்னா அப்போ தான் பேக் பண்ணும் போது ஈவனாக எல்லாமே பேக் ஆகும். மொத்தமாக வந்து எனக்கு 3 கப்லேயும் ஒரு இதுலேயும் வந்து 86 to 87 கிராம் இருந்தது. நல்லா டேப் பண்ணியும் எடுத்துக்கோங்க. பேக் பண்ணலாம். 220 டிகிரி செல்சியஸில் வந்து நான் ஒரு 10 மினிட்ஸ் வச்சு எடுத்தேன், ப்ரீ ஹீட் பண்ண அவனில். பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்படி இருந்துச்சு. ஒரு 2 மினிட்ஸ் கழித்து கட் பண்ணலாம். உள்ளே நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். எப்படி நல்லா மெல்ட்டிங்காக வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். மேலே லேயர் வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும், ப்ளஸ் சாஃப்டாகவும் இருக்கும். நடுவில் மட்டும் நல்லா மெல்ட் ஆகி இருக்கும். ஃபெயில் ப்ரூஃப் ரெசிபி தான் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து என்னோடய பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுறது தான். நீங்களும் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.